பொங்கல் பண்டிகைக்காக சென்னையிலிருந்து இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகளுக்கான 29 முன்பதிவு கவுண்டர்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. சென்னை கோயம்பேட்டில் மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் இவற்றை தொடக்கி வைத்தார். பயணிகளின் வசதிக்காக கோயம்பேட்டில் 26 சிறப்பு கவுண்டர்களும், தாம்பரம் சானிட்டோரியத்தில் 2 கவுண்டர்களும், பூந்தமல்லியில் 1 கவுண்டரும் திறக்கப்பட்டுள்ளன. பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகம் முழுவதும் 17,693 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கோயம்பேடு, அடையாறு, தாம்பரம், சானிட்டோரியம், பூந்தமல்லி என்று 5 இடங்களில் இருந்து இந்த பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பொங்கல் பண்டிகைக்கான சிறப்பு பேருந்துகளில் பயணிக்க சென்னை கோயம்பேட்டில் அமைக்கப்பட்டிருக்கும் கவுண்டர்களில் சுலபமாக டிக்கெட் முன்பதிவு செய்ய முடிகிறது என்று பயணிகள் கூறியுள்ளனர். கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆனால் நான் முந்தி இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் காலியாகவும் இருக்குது. ஏன்னா உடனே கிடைக்காது ரிசர்வேஷனுங்கிறது, இப்போ இன்னைக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு சென்னையிலேருந்து அரண்மனை போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ண வந்தேன். அதனால் ஈஸியாக கவுண்டர் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அதனால டிக்கெட்டும் ஈஸியாக கிடைச்சிது. இப்போ உள்ள நிலவரப்படி டிக்கெட் ஈஸியாக கிடைக்குது. பிறகு இன்னும் 2 நாள் 3 நாள் கழிச்சு எப்படி இருக்குமோ தெரியாது. இப்போதைக்கு ஈஸியாக டிக்கெட் கிடைக்குது. ₹1 கொடுத்தா ஃபார்ம் தராங்க. ஸோ அதை ஃபில் பண்ணி தந்தா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஜஸ்ட் நம்ம நேம், ஃபோன் நம்பர் இருந்தால் மட்டும் போதும். மீதி எல்லாமே அவங்களே ஃபில் பண்ணி நமக்கு எந்த டிக்கெட் வேணுமோ அதை போட்டு தந்துடுறாங்க.